என் ஃபேமிலி அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். அது உங்க ஃபேமிலி உங்க ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா? நான் என் குடும்பத்துக்கு தான் எட்ட முடியும். வணக்கம் மக்களே, ஸ்மார்ட் 3 சேனல்ல மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல சூப்பரான செம்ம சந்தோஷமா இருக்கேன். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஷஸ். இன்னைக்கு பப்ளிக் ஒப்பீனியன் தாங்க, ஆனா கொஸ்டின் கொஞ்சம் டிஃப்ரெண்டான கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு கடவுள் நம்ம கிட்ட ஒரு வரம் கொடுக்குறாரு அப்படின்னா என்ன வரம் எடுத்துப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கொஸ்டின், கடவுள் உங்ககிட்ட ஒரு வரம் கொடுக்குறாரு. ஸோ என்ன வரம், அந்த வரம் எப்படி எடுத்துப்பீங்க, என்னவா யூஸ் பண்ணுவீங்க? அது கண்டிப்பா கொடுக்குறாருன்னா என்னோட தான் ஒரே ஒரு வரம் தான். என் ஃபேமிலி அண்ட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும். எப்படி சொல்றாரு, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நல்லா ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் ஒரு ஹாப்பி லைஃப்பை வாழ்ந்துட்டு அவங்க போகணுன்றது என்னோட ஆசை. அது உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தானா? அப்படின்னு இல்லை, எல்லாருமே நல்லா இருந்தாலும் ஓகே. என்னோட இண்டிவிஜுவல்னால் என் ஃபேமிலி நான் ஃபர்ஸ்ட் கன்சர்ன் பண்ணுவேன். எல்லாருமே நல்லா இருக்கணும், அதுதான் ஃபஸ்ட் கன்சர்ன். எல்லாருக்கும் என் ஃபுட்டு கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன வழியோ அது ரொம்ப கிடச்சா நல்லா இருக்கும். ஏன்னா ஃபுட் இல்லாமல் நிறைய பேர் இன்றைக்கி தூங்க போகிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஃபுட் கிடச்சி எல்லாமே ஹாப்பியாக. இது உள்ளே இருந்து வர்றதானா? ஏன்னா திடீர்னு ஒரு கடவுள் நம்ம எங்கேயாவது அன்எக்ஸ்பெக்டட் தான் நம்ம தேவையான நம்ம பணம் கேட்கலாம், எது வேணால் கேட்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம பணத்தை எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் எல்லாரும் போதும்னு சொல்கிற ஒரு ஃபுட்டு மட்டும்தான் இந்த உலகத்தில். ஸோ ஐ திங்க் எவ்ரிபடி குட் ஃபுட்னா இட்ஸ் குட். நோ situation question. Okay, maybe mind reading. எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு 2 கோடி ரூபா கிடைக்கணும். Yeah, maybe size 0. Size 0. Yeah. Weight loss கா? Yeah, maybe weight loss இல்ல ஷில்பா செட்டி மாதிரி ஆனோன்னு கேட்டிருப்பாங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருப்பேன். எதை பற்றியும் கேர் பண்ணிக்காம நான் என் லைஃப் என்ஜாய் பண்ணுவேன். லைஃப் லாங் இப்படியே இருந்தா போதும் அப்படின்னு? போதும். என் குடும்பம் நல்லா இருக்கணும் கேட்பேன். உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்போ எங்கள் குடும்பம்லாம் என்ன? அது அவரவருக்கு வரம் கிடைக்கல, அவரவர் கேட்க முடியாது. நான் என் குடும்பத்துக்கு தான் எட்ட முடியும். ஓகே, காசு பணம்லாம் கேட்க மாட்டீங்களா? அதை நான் உழைச்சிக்குவீங்க. நல்லா இருந்தா போதும். எஸ். ஓகே, ஹெல்த் அந்த இதெல்லாம் ஓகே, சூப்பர் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கும். பர்சனலாக எதுவும் கேட்க மாட்டீங்களா? பிரச்சனை தான் சொல்லுவார், தேவை வேண்டாம். ஓகே, பணம் ஒன்றும் இல்லை, பணம் இல்லை, நல்லா இருக்கணும், சுகமாக இருக்கணும் அப்படின்னா அப்படி தான் கேட்பீங்க. நீங்கள் என்ன கேட்பீங்க? எல்லாரும் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும் தான். எப்படி உண்மையில தான் சொல்றீங்களா? உள்ள இருந்து வருதா? திடீர்னு கடவுள் வந்ததுனால இப்படி தான் கேட்பீங்களா? நாங்கள் அங்கே வச்சவங்களை பார்த்தோன்னே ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அப்படியா? ஆனால் நான் என்ன கொஸ்டின் கேட்பேன்னு தெரியாது உங்களுக்கு. சரி, ஓகே. ஆனால் இப்படி தான் உண்மையிலே நிஜமாக கடவுள் கேட்டால் நீங்கள் இதை தான் கேட்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், காசு பணம்லாம் கேட்க மாட்டீங்க. 5 crores. 5 crores போதுமா? போதும். சரி, அதை வச்சு என்ன பண்ணுவீங்க? வீடு வேற எல்லாம் தேவையானது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு செல்ஃபாக தேவையானது எல்லாமே வாங்கிக்கிறேன். ஏன் அப்படி செல்ஃபிஷா? பொதுநலமாக ஏதாவது யோசிக்கலாம்? பொது நலமாக செய்கிறதுக்குன்னா 20 crores கேட்பேன். 20 crores. ஓகே, பொதுவாக செய்யணும்னா 20 crores. பர்சனலாக போதும்னா 5 crores போதும். ஆமாம், சூப்பர் ப்ரோ. காசு பணம் பெரிய ஆளாக ஆகணும். நானே சொந்தமாக சம்பாதிக்கணும். அப்புறம் அம்மா அப்பாவை பார்த்துக்கணும். வேற எதுவும் வேணாமா? நீ நல்லா படித்து பெரிய ஆளாகி அப்படிலாம் ஆகிறதுக்கு பதிலாக ஷார்ட் ரூட்டில் காசோ எனக்கு இப்போவே ஒரு 5 கோடி தாங்க 10 கோடி தாங்கன்னு கேட்கலாமே, வேணாமா? அதுமாரி வேணா எதனா ஒரு 15 lakhs அதுமாரி கேட்பேன். 15 lakhs போதுமா? லைஃப் லாங் 15 lakhs போதுமா? அதுவே அது உண்மையிலே தெரியுமா 15 lakhsக்கு எவ்வளோ ஜீரோன்னு தெரியுமா? எவ்வளோ ஜீரோ 15 lakhsக்கு? 15 lakhsக்கு 4 ஜீரோ. 4 ஜீரோவா? கரெக்டாடா? எனக்கு தெரியாது. 15 lakhsக்கு 4 ஜீரோ இல்லை, அது 1500 தானே? சரி, நல்லா காசு கேட்பேன். என்ன காசு கேட்பேன்? எவ்வளோ கேட்பா? ஒரு 1000 ரூபாய் கேட்பேன். 1000 ரூபா போதுமா? டேய், ஒரே ஒரு டைம் ஒரே ஒரு எத்தனை வரம். நிறைவேற்றுவார் ஃபர்ஸ்ட்? எத்தனை நிறைவேற்றுவார்? ஒன்று தானே. ஒரு வரம் தான் தருவாரு. என்ன கேட்பா? படிக்கணும், நல்லா படிக்கணும், அவ்வளோதான். அவ்வளோதான். காசுலாம் கேட்க மாட்டேன். காசுலாம் கேட்க வேணாம், நல்லா படிக்கணும், படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஓகே. ஆமாம். கிட்ட காடு இருந்தா எடுத்துக்கிடுவானுவ, ரூவா இருந்தா பிடிங்கிடுவானுவ. ஆனால் படிப்பை மட்டும் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிடவே முடியாது சிதம்பரம். படிச்சு பெரிய ஆள் ஆகணும். ஆமாம், படிச்சு பெரிய ஆள் ஆகணும், அவ்வளோதான். பெரிய பணக்காரன் ஆகும். படிச்சு பணக்காரன் ஆகும். ஆமாம், ஆஃபீஸ் மேன்.
ஆஃபீஸ் மேன். ஆமாம். சரி, லைஃப்ல என்ன ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கா? நானா ஆஃபீஸ் மேனாக தான். என்ன ஆஃபீஸ் மேன்? ஐடியா? ஆமாம், ஐடி. ஐடியா? ஆமாம். சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்ன்றப்போ? ஆமாம். அப்படியா? அடுத்த பிரிவில் பிரிக்கவே கூடாது. ஐயோ, நீங்க? நான் வந்து எது வேணாலும் சொல்லலாமா? எது வேணாலும் சொல்லலாம், உங்க இஷ்டம். நீங்க எது வேணாலும் சொல்லலாம்னா எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லா மக்களுமே எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் வேண்டிப்பேன். யார் யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ எல்லாம் சால்வ் ஆகணும்னு நான் வேண்டி. பர்சனலாக உங்களுக்கு என்ன திடீர்னு வந்து கேட்டாங்கன்னா என்ன வரும் கேட்பீங்க? பர்சனலாக என்ன வேணும்? எனக்கா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினைப்பேன். ஃபுட்டு நல்லா சாப்பிடணும், டெய்லி நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும். திடீர்னு காட் வந்து உங்கள் ஃப்ரெண்டில் நின்றுட்டு டேக் திஸ் அப்படின்னா வேண்டாம். அந்த மாதிரி நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இல்லை? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லையா? என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்டா? ஏன் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை? நம்பிக்கை இல்லைன்னு இல்லை, கடவுள்னா பிடிக்கும் அந்த மாதிரி. ஆனால் அப்படி வர மாட்டாருன்னு நினைக்கிறீங்க, அப்படி தானே? சப்போஸ் வந்து ஒரு வரம் கேட்டால் என்ன வரும்? ஃபேமிலி நல்லா இருக்கும், அவ்வளோதான். பெருசாக அச்சீவ் பண்ணணும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஃபேமிலி நல்லா இருந்தால் போதும். யோ விஷ். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி லைஃப், ஃபுல்ஃபில்ட் லைஃப் அப்படி இருக்கணும். ஒரு பிரச்சனையும் வராமல் அப்படி. ஆனால் இவ கூட அவங்க கூட இருக்காங்க. ஆமாம், ஹாப்பி லைஃப். ஆமாம், ஃபுல்லாக இந்த லைஃப் லாங் ஃபுல்லாக. ஆமாம், லைஃப் லாங் ஃபுல்லாக எவ்வளோ. ஆனால் இவ கூட சேர்ந்து எனக்கு அப்படி ஹாப்பியாக இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் எதுனாலும் ஒரு ஃபுல்ஃபில்ட் லைஃபாக இருக்கணும். மணி இருக்கட்டும் எது இருக்கட்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு நாங்கள் அப்படி இருக்கணும். ஓகே, we can manage, we'll do it அப்படி. இந்த லேடிஸ் பசங்களை குழந்தைக்கு சேஃப்டி தான் சார் பார்க்க சொல்லுவேன். ஏன்னா எனக்கு ஒரு பொன் குழந்தை இருக்குது. அந்த குழந்தைங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லபடியாக ஸ்கூல் போயிட்டு வந்தால் போதும். அது ஒன்று மட்டும் தான் கேட்பேன். ஓகே, பெண் குழந்தைங்களோட சேஃப்டி கேட்பீங்க கடவுள்கிட்ட. பர்சனலாக ஏதாவது கேட்கணும்னா என்ன கேட்பீங்க? பர்சனலாக இல்ல அதானே ரியாலிட்டி. இல்ல உண்மையிலே கடவுள் வர மாட்டாரு, எதுவும் தர மாட்டாரு அப்படிலாம் கிடையாது. இருக்காரு, பாசிட்டிவ் இருக்கு. ஆனா எதுவும் எனக்கு பணம்லாம் தேவை இல்ல. பணம் அதெல்லாம் எனக்கு கொடுக்க வேணும்ன்றத கொடுத்துருக்காரு. போதும். ஸோ பெண் குழந்தைங்களோட சேஃப்டி தான். ஏன் ரொம்ப அந்த பாயிண்ட் சொல்றதுக்கான ஏதாவது ஒரு தாக்கம்? நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டேன். எனக்கு பொன் குழந்தை பிறந்ததுலேருந்து நியூஸ் பார்க்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு அது. அதனால அந்த நியூஸே இப்போ சுத்தமாக பார்க்கறதுல கேபிள் கனெக்ஷனே கிடையாது. என் குழந்தை இப்போ ஸ்கூல் போகிறாங்களா, டெய்லி காலையில் போகும்போதே எனக்கு அந்த திங்கிங்கோடையே தான் அனுப்புவேன். கூட்டிகிட்டு வரும்போதும் அங்கேயே இருந்து கூட்டிகிட்டு தான் வருவேன். அவங்களாலே நான் இந்த ஜாப் எதுவுமே போகிறதில்ல, அவங்களுக்காகவே எதுவும் பண்ணிக்கிறேன். ஸோ சேஃப்டிலாம் இருக்கே, இங்கே சேஃப்டி இல்லாத மாதிரி இல்லை நான் நீங்கள் லாஸ்ட்டு ஒசூரில் கூட பார்த்தீங்களா, 4 year பேபியை ப்ரொஃபஸர் ஒருத்தர் இது பண்ணிட்டாங்க. இல்லை சேஃப்டியே கிடையாது இங்கே. சேஃப்டி என்ன, நீங்க என்ன மாதிரி சேஃப்டி எதிர்பார்க்கீங்க? இதுக்கு மேல என்ன மாதிரி வேணும்? போனா குழந்தைங்க சேஃபா வரணும் சார். நாங்கெல்லாம் படிக்கும் போது எங்க அம்மா விட்டுட்டு போயிடுவாங்க, நாங்க பாட்டு விளையாடிட்டு இருப்போம், யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விட்டுட்டு போக முடியலையே. ஏதாவது ஒரு கிளாஸ் அனுப்புனா கூட சார் எடுக்கிறாரா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. லேடி ஸ்டாஃப்னா தைரியமா விட்டுறலாம், ஒரு ஜென்ஸ் ஸ்டாஃப் எடுக்கிறாரா அப்படின்ட்டு யோசிக்க வேண்டியதா இருக்கு. அதுதான் சூப்பர் மேடம், தேங்க்யூ. கோடி கோடியா லட்சமா நான் தான் கடவுள். நான் கேட்குறேன், ஒரே ஒரு ஆப்ஷன். எவ்வளவு? 200 கோடி. எவ்வளவு? 300 கோடி. 300 கோடியா? 500 கோடியா? போதுமா? பத்தாதான். ஓகே, 500 கோடி வச்சு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? என்னடா பண்ணலாங்க 500 கோடி வச்சு? முதல்ல என்ன பண்ணுவீங்க? முதலையா நல்லா சாப்பிடுவேன். ஓகே, சாப்பிடுவேன், வெளில போவேன், வீடு வாங்குவேன், எவ்வளவு வேலை ஏதோ கேமரா வாங்குவேன், நிறைய வாங்குறதுக்கு இருக்கு. அப்ப நீங்க 500 கோடி கேட்பீங்க? நம்மளுடைய இந்திய அரசியல் சட்டத்தை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண சொல்லணும். பழைய சட்டத்தில் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு எல்லாமே. அதை நான் வேண்டிக்கிறது என்னென்னா, அதை சட்டத்தை மாற்றும் போது எல்லாமே மக்களுடைய பொருளாதாரமும் வளர்ச்சியும் வரும். எந்த அதாவது திருடு கொள்ளையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வராது. ஏன்னா எல்லாருக்கையும் பைசா இருந்தால் ஏன் திருட போகிறான்? பட் நம்ம அரசியல் சட்டம் வந்து சரியில்லை. தமிழ் அரசியல் சட்டத்தை மாற்றிட்டாங்கன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக சரியாக போயிடும். கடவுள் வந்து வரம் கேட்டால் அரசியலை மாற்றணும்னு தான் கேட்பீங்க? கண்டிப்பாக. இந்தியாவில் அரசியல் அமைப்பு பர்சனலாக யாரும் இல்லை பர்சனலாக தேவையில்லையே. நாடு முன்னேறும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக முன்னேறிடுவோமே. நாட்டு தலைவர்கள்லாம் முன்னேறி லஞ்சம் வாங்காமல் இருந்தால் விலைவாசி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருமே இல்லையா? நிஜமாவே அப்படிதான் கேட்பீங்களா? கண்டிப்பா. நான் அதுக்கே சொல்றேன், கடவுள் வந்து கேட்டா கண்டிப்பா ஒரு கடவுள் வந்து கேட்க மாட்டாருங்கிறது அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு வெறுத்து போயிருக்கோம் நம்ம மக்கள்.
அதாவது நான் மாத்திரம் நல்லா இருந்தால் போகிறோம்னு நினச்சா வேஸ்ட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றியாச்சுன்னா எல்லாரும் மாறிடுவான். திருடனெல்லாம் உள்ளே போயிடுவான், கொள்ளையடிக்கலாம் உள்ளே போயிடுவான். அப்போ நாட்டு மக்கள் நல்லா சேஃபாக இருப்போம். ஒரு உங்களுக்கு வேண்டி கேட்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு நாட்டுக்கு வேண்டி கேட்குறீங்க. கண்டிப்பாக நாடு தாங்க, நாட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம், நம்ம தானே நாடு. எல்லாரும் நல்லா இருக்கும், நம்ம நல்லா இருப்போம். எல்லாரும் கஷ்டப்படும்போது நம்மளும் கஷ்டப்படுறோமே. என்றைக்குமே வந்து நம்ம செல்ஃபிஷாக இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். பொதுவான எல்லாம் நல்லா இருக்கணும். கண்டிப்பாக நாடு நல்லா இருக்கணும். கண்டிப்பாக. மறுபிறவி எனக்கு வேண்டவே வேண்டாங்கிறது தான் கேட்பேன். மறுபிறவி வேண்டாம், ஏன் அப்படி? போதும், இங்கே அனுபவிக்கிறத விட ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன எதனால? ஏன் மனுஷ வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் தானே. அது வந்து காசு பணம் இருக்கவங்களுக்கு ஒரு கிஃப்டாக தெரியலாம். எங்களை மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிடையாது. என்ன வேலை பார்க்குறீங்க? நான் பெரிய ஆள் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்போ வேலையெல்லாம் இருக்கா? இது விழா டைம் இல்லையா, தீபாவளி டைம். இப்போ அதிகமாக வேலை கிடைக்கிறது இல்லை. அதனால் கஷ்டமாக இருக்குது. ஃபினான்ஷியல் காசுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய. அதனால அடுத்த பிறவியே வேணான்றீங்களா? அது நான் மட்டும் நினைக்கிறது இல்லையே, நிறைய சித்தர்கள்லாம் அப்படிதான் நினச்சிட்டு தாவம் இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்த பிறவிங்கிறது வந்து இதே மாதிரி இதே சூழ்நிலைக்கு வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? கஷ்டம். அதனால் மறுபிறவி வேண்டாங்கிறது தான் நான் மட்டும் நினைக்கிறதில்ல. மற்ற சித்தர்கள் கூட, ஒரு சாதாரண மனுஷன் கூட அதுதான் நினச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, இதே நினப்பு தான் இருக்கும் எல்லாத்துக்கும். சரி, அப்படி நீங்கள் கேட்குறதுக்கு இப்போ ஒரு கொஞ்சம் காசோ ஒரு தடவை வந்து ஒரு வரம் கொடுத்துட்றாரு, அப்போ ஏதோ காசோ பணமோ கேட்டுக்கலாம்ல? தேவையில்லை, காசு பணம் நமக்கு தேவையில்லை, நிம்மதியாக இருந்தால் போதும். நான் என் அப்பாவை கேட்பேன். அப்பா? ஏன் அப்படி? ஏன்னா அதுதான் இல்லை என்கிட்ட, அது இருந்தால் எல்லாமே இருக்கும்ல, அதனால கேட்பேன். அப்பா தான். இறந்துட்டாங்களா சின்ன வயசுலையா? நான் தேர்ட் படிக்கும். படிக்கும்போது. ஸோ அதை கேட்டேன்னா அது எல்லாமே எனக்கு வந்துடும்ல, ஸோ அதனால அது கேட்பேன். வேற எதுவும் வேணாம்? அது மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். நிஜமா தான்? நிஜமா. சரி, கடவுள் நாளைக்கு வரல. தேங்க்யூ. நல்லா இருக்கணும் தான் கேட்போம். குடும்ப கஷ்டம் இல்லாத நல்லா இருக்கணும், உழைக்கணும், சாப்பிடணும். அதான் கேட்பீங்க? அவ்வளோதான். வேற என்ன? வயசாயிடுச்சு எனக்கு. நானும் உடம்பு சரியில்லை, மாத்திரை மருந்து இது விற்றாதானே பழிச்சு சாப்பிட முடியும். பிள்ளைங்க இருக்கிறாங்க, சோறு போடுறாங்க, கொஞ்சம் இந்த செலவுகளை யாரும் கொடுப்பாங்க. துணி எடுக்கணும், ஜாக்கெட் எடுக்கணும், ஆசைப்படுறத வாங்கிட்டு வரணும். சரி, அதான் ஒரே ஒரு வரம் கரெக்டாக கேட்கணும். என்ன கேட்பீங்க? கரெக்டாக என்ன கேட்பீங்க? கரெக்டாக தெய்வத்துக்கிட்ட நல்லா இருக்கணும், நல்ல மாதிரியா வச்சுருக்கணும், நல்லபடியா வச்சிருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும், நடுப்புற நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாரும். ரொம்ப நன்றி. நம்ம ஒண்ணி நல்லா இருந்தா போட்டாங்க, எல்லா மக்களும் நல்லா தான் நம்மளும் போயிட்டு நோவு நொடி இல்லாத கடல் நல்லா கொடுக்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நல்லா இருப்போம், நல்லா இருப்போம், எல்லாரும் நல்லா இருப்போம்.